கலாச்சாரமும் நம்முடைய நாடி நரம்பும் உயிர்ல உதிரத்துல கலந்த விஷயம். இதற்கு அரசு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் முதலமைச்சர் தொடர்ந்த அந்த பல்மருத்துவமனை செயல்படல. அங்க ஓபியே நடக்கல. எந்த சிஸ்டம் அங்க செயல்படல. அதனால ஒரு முதலமைச்சர் திறந்ததுக்கு அப்புறமும் அந்த துறை, சுகாதாரத்துறை விழிப்போடு இருந்து அந்த பல் மருத்துவக் கல்லூரியில ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் ஓபி வர்ற அளவுக்கு அது இயங்கணும். இதோடு சேர்த்து இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், மிகப்பெரிய ஒரு சிறுநீரக ஒப்புயர்வு மையத்தை நம்ம தொடங்கணும். ஒரு விழாவாக இந்த விழாவை பயன்படுத்தின மொழியே தனிப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளுக்கோ, எந்த ஒரு சமுதாயத்திற்கோ, எந்த ஒரு கட்சிக்கோ எதுக்கும் பொதுவான விழா இல்லை. பாரம்பரிய விழாக்களை நம்ம பண்ணி சொன்ன எடுத்துக்கொள்ள துறை அரசே நம்ம மக்களுக்காக தானே 24/7 அரசாங்க மக்களுக்காக இவங்களை தவிர வேற என்ன பண்ணியிருக்கிறது. முக்கியமான எந்த வாக்குறுதிகளுமே அரசு நிறைவேற்றவில்லை. அதுல இந்த ஜல்லிக்கட்டுக்கான வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்ற அந்த ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால அந்த மாதிரி கோரிக்கைகள் ஏதாவது தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய பெருமை மிகுந்த வீரம் மிகுந்த மண் நம்முடைய புதுக்கோட்டை மண். இப்ப நிறைய இடங்கள்ல இப்ப நாங்க சட்டமன்ற உறுப்பினர் நிதியெல்லாம் கொடுக்குறோம். நம்ம இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு நாங்க இப்ப எல்லாம் ராபுஸ்ல கூட நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கொடுத்துக்கிறேன். பிற இடங்கள்லையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால வரும் காலங்களில் அதற்கு உண்டான வசதிகளையும் இதையும் நம்ம பெருக்கணும். அரசு பொதுவா இது நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் நம்முடைய நாடி நரம்பும் உயிர்ல உதிரத்துல கலந்த விஷயம். இதற்கு அரசு தனி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்போதும் போல கேஷுவலா டீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் நான் வலியுறுத்தேன். தமிழகத்துல எந்த ஊர்ல அமைஞ்சா நல்லா இருக்கும்? நான் அப்படி சொல்லுவேன். அது வருங்காலத்துல அம்மாவுடைய ஆட்சி வந்தோன்னே எடப்பாடி தலைமையில் ஆட்சி வந்து சிறப்பா பண்ணிடுவோம். ஆமா இல்ல நம்ம அருகில நமக்கு ஒரத்தநாடு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க சார். நமக்கு இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்ப நிச்சயமா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாவது கொடுக்கலாம். கால்நடைத்துறைக்கான கால்நடைகளுக்கான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அமைவது என்பது நிச்சயமா நம்முடைய மாவட்டத்துக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். தமிழகத்துல 2வது பல் மருத்துவக் கல்லூரியை கொடுத்தது எடப்பாடியார். நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுது அரும்பாடுபட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொடுத்தோம். டெண்டர் விட்டோம். எல்லா பணிகளும் முடிஞ்சு இப்ப திறந்தது மட்டும்தான் முதலமைச்சர். நீங்க கேட்ட நல்ல கேள்வி. என்னுடைய கோரிக்கை திறக்க இப்பதான் நான் மருத்துவக் கல்லூரி போயிட்டு பல் மருத்துவக் கல்லூரி வழியே தான் வந்தேன். இதுவரைக்கும் முதலமைச்சர் தொடர்ந்த அந்த பல் மருத்துவக் கல்லூரி செயல்படல. அங்க ஓபியே நடக்கல. எந்த சிஸ்டம் அங்க செயல்படல. அதனால ஒரு முதலமைச்சர் திறந்ததுக்கு அப்புறமும் அந்த துறை, சுகாதாரத்துறை விழிப்போடு இருந்து அந்த பல் மருத்துவக் கல்லூரியில ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 பேர் ஓபி வர்ற அளவுக்கு அது இயங்கணும். சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், இங்க இருக்கக்கூடிய சிவகங்கை உட்பட எல்லா அருகில உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் பல் சிகிச்சைக்காக வரக்கூடிய நிலைமைக்காக தான் இது பண்ணோம். இதுவும் செயல்படாமல் இருக்கு. இதோடு சேர்த்து இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், மிகப்பெரிய ஒரு சிறுநீரக ஒப்புயர்வு மையத்தை நம்ம தொடங்கணும். கோவிட் வந்தப்ப அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ரீனல் டிசீஸ்னு தனியா சிறுநீரக நோய்களுக்காக டயாலிசிஸ்க்காகவும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகவும் 75 கோடியில ஒரு புதிய பில்டிங்கை நம்ம கட்டணும். கொரோனா காலத்துல கொரோனாவுக்காக அதை நம்ம கொடுத்தோம். இப்ப கொரோனா காலம் எல்லாம் முடிஞ்சு இப்ப 3 வருஷமா அது செயல்படாம மூடி இருக்கு. அதனால நான் அதை ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அது திருப்பி இப்ப இந்த நேரத்துல அதை வலியுறுத்த நீங்க கேள்வி எழுப்பிட்டீங்க. அதையும் ரீனல் சென்டரையும் உடனடியா திறக்கணும்னு நான் வலியுறுத்துறேன். பார்க்கு கட்டி திறக்காம இருக்கு, அதை திறக்கணும். காவிரி நம்ம மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில கொடுக்கப்பட்ட திட்டங்களை நீங்கள் அதை நாங்க கொடுத்த திட்டங்களை கொண்டு வந்த திட்டங்களை நாங்க அதை செயல்பாட்டு கொண்டு வந்தாலே பயன்பாட்டு கொண்டு வந்தாலே உதவியா இருக்கும். சேட்டலைட் சிட்டி பயன்பாட்டு கொண்டு வரல. நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல அதாவதுங்க, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு விழாவுக்குள்ள ஜாதி மதம் பாகுபாடு எதுவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. நான் இன்னும் ஒரு வரி சேர்த்துக்கிறேன். ஜாதி மதம் கட்சி பாகுபாடு இல்லாம அரசியல் தலையீடுகளையும் தவிர்த்து ஜல்லிக்கட்டு என்பது பொது விழா, தமிழருடைய பாரம்பரிய விழா. இதுல மாடு எல்லா கட்சிக்காரங்களும் வளர்க்குறாங்க, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் வளர்க்குறாங்க. அதனால இது ஒரு பொது விழா, தமிழருடைய விழா. அதனால தமிழர் என்ற தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விழாவாக இந்த விழாவை பயன்படுத்தின மொழியே தனிப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளுக்கோ, எந்த ஒரு சமுதாயத்திற்கோ, எந்த ஒரு கட்சிக்கோ எதுக்கும் பொதுவான விழா இல்லை.
இது எல்லோருடைய தமிழருடைய வீரத்தை பறைசாற்றக்கூட விழா. அது நிச்சயமா உயர்நீதிமன்றத்துடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். வருங்காலத்துல அதை நம்ம நிலைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டுல அதிகமான ஜல்லிக்கட்டு திருப்பூர் நடக்குது எல்லாரும் அது உண்மைதான். ஆனா இந்த 6 மாசம் ஜனவரில இருந்து மே மாசம் வரைக்கும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான பல்வேறு பணிகள்ல அரசு அதிகாரிகள் ஈடுபடுறாங்க. அதனால மக்கள் பணி கடுமையாக பாதிக்கப்படுது. ஒண்ணுமே சிரமம். ஆரம்ப முதல் மக்கள் போறவங்க கடுமையாக பாக்குறாங்க. என்னப்பா அது மாதிரி மக்கள் பணி தொடர்ந்து பாதிக்கப்படுகிட்டு இருக்கு. தனியாளோட நியமிக்கணும் மாதிரி இன்னும் இதுல எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாது. பாரம்பரியமா நடக்கக்கூடிய விழாங்க. இன்னைக்கு நேற்று நடக்கல, ஆண்டாண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த விழா உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி நெறிப்பட ஒரு சேஃப் கேமாக முறைப்படுத்தப்பட்டிருக்கு, நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா இதுல என்ன அதிகாரிகளுக்கு கூடுதலா கொஞ்சம் அந்த நேரத்துல கொஞ்சம் காவல்துறை அதிகாரிகள் மட்டும் கூட இருந்தா அந்த விழா சிறக்க போகுது. அவ்வளவுதானே. ஒன்றும் யாருக்கும் சிரமம் இல்லை. ஒரு விழாவை நேர்த்தியான விழாவாக, செம்மையான விழாவாக நடத்துவது என்பது நமக்கு பெருமையான விஷயம் தான். பணி சுமை பணி சுமையாக எடுத்துக்கொள்ளாமல் நியமிச்சா நல்ல விஷயம். தனியா நியமிக்கணும், நல்ல விஷயம் தான். பணி சுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வளவு ஒண்ணும் இல்லை. பாரம்பரிய விழாக்களை நாம் பணி சுமையாக எடுத்துக்கொண்ட துறை அரசே நம்ம மக்களுக்காக தானே. 24/7 அரசாங்கம் மக்களுக்காக. இவங்களை தவிர வேற என்ன பணி இருக்கிறது? வாழ்த்துக்கள். வர்றப்ப பேசிக்கலாம் வாங்க. இப்ப சிறப்பா இந்த தச்சங்குறிச்சி நடத்துவோம். அதுக்கடுத்து எல்லா ஜல்லிக்கட்டையும் மாவட்டத்துல சிறப்பா நடத்துவோம். ஊடகங்களும் நீங்க சிறப்பா அதை ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.